விமான நிலையம் தொடர்பா சிஎம் மக்களை நேரடியா சந்திக்கணும்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா அந்த பொதுமக்களையும் விவசாயிகளையும் கூட்டிட்டு போய் தலைமைச் செயலகத்துல நேரடியா சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு 75 ஆண்டு கால வரலாற்றை தாண்டி 76வது ஆண்டை தொட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழிகாட்டு தலைவராக இருக்கிற தளபதி இந்த நாட்டின் மீது, மொழியின் மீது, மக்கள் நலன் மீது காட்டுகிற அக்கறை எல்லாம் நாடறியும், நீங்களும் நன்றாக அறிவீர்கள். குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒரு அரசியலை துவக்கி தேர்தல் களம் வந்தபோதெல்லாம் அதில் போட்டியிடாமல் விலகி நின்று, பாராளுமன்ற உள்ளாட்சி மன்ற இடைத்தேர்தலெல்லாம் விலகி நின்று நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி தான் எண்ணம் என்று இருக்கிற ஒரு தலைவர் பரந்தூர் பிரச்சனையை சொல்லி முதலமைச்சர் ஏன் வரவில்லை என்ற கேள்வி, அவர் கடந்த முறை பரந்தூர் போன போது கேரவன் வேணிலேயே உட்கார்ந்திருந்தார், இறங்கவில்லை என்பதெல்லாம் மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு, ஊடகத்தில் வந்த செய்தி. எனவே இமயமலை மீது, எவரெஸ்ட் மீது குற்றம் குறை சொல்லுவதற்கு குறைஞ்சபட்ச உயரம் இருக்க வேண்டும். அது இல்லாத நிலையில் இருக்க ஒரு தலைவர், இன்னும் சொல்லணும் அரசியலில் கத்துக்குட்டி, ஒரு மூத்த தலைவர் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பேச்சு எல்லாம் இன்னும் ஒரு அரசியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் தான் நாங்கள் உணர்கிறோம். அவருடைய மதிப்பீடு தவறு. எல்லா நிலையிலும் உணர்ந்த தலைவர் நம்முடைய தலைவர். எதை எப்போது எப்படி செய்யும் என்பது அவருக்கு தெரியும். ஒன்றிய அரசின் இடர்பாட்டை மீட்டி தமிழகத்தை இவ்வளவு வெற்றி பாதையில் எடுத்துச் செல்கிற தமிழ்நாடு முதலமைச்சருடைய பணிக்கு மக்கள் பெருத்த ஆதரவு தருகிறார்கள். அது 2026 தேர்தலிலும் எதிரொலிக்கும். எங்கள் பிரச்சார பயணத்தை தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.